மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க இருக்காங்களே, நரசிம்மராவ் தான் வாயை திறக்க மாட்டார்னு நினைச்சோம். மொத்த காங்கிரஸ் கட்சியுமே அப்படிதான் இருக்கு. செஞ்சது எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. இப்போ கூட நாம தான் அவங்களுக்கு வாக்காளத்தவங்க. அடுத்து வந்தா மகாராஷ்டிரா மோடி வந்து என்ன பண்ணாரு? டாலர் இந்தியா பாதாள இந்தியா ஆயிப்போச்சு. திருப்பூர்ல இங்கேயும் அப்படித்தான். தொழில் போறாங்க, பம்பு செட்டு பூரா வெளிநாட்டுல இருந்து வருது. இங்க உற்பத்தி கடுமையா பாதிக்கப்பட்டு இன்னொரு இந்து, பெரிய இந்து, அதானி அம்பானி கார்பரேட் இந்துக்கு ஆதரவா இந்த சின்ன தொழில் செஞ்சிருக்க இந்துக்களை அழிச்சது இந்துன்னு சொல்லக்கூடிய மோடி பிஜேபி அரசு தான். இன்னைக்கு தங்க என்ன விலை? கடைசியா டிவி பார்த்தவங்களை கேட்டாதான் தெரியும். ஏன்னா மத்தியானம் பார்த்திருந்தா சாயந்தரம் ஏறி இருக்கும். 54,000 பவுனுங்க. 54,000 மோடி ஆட்சியில. என் வயசு உள்ளவங்களா இருப்பீங்க, 60-70 வயசுக்காரங்க. மொராஜி தேசாய் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மொராஜி தேசாய்னு ஒரு பிரதமர் இருந்தார் ஜனதா கட்சியில. அப்போ தங்கம் 3,000 ரூபாங்க. 100 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபான்னு ஏறி 4,000 ரூபாய் வந்துச்சு. அப்ப தேர்தலும் வந்துச்சு. உடனே அந்த தேர்தல் என்ன தெரியுமா முழக்க? இந்தியா பூரா தாலி எடுத்துக்கிட்டு, தாலி இங்கே தங்கம் எங்கே, தாலி இருக்குது தங்கம் எங்கே, 4,000 ரூபாய் போச்சு. தங்கம் எங்க பிரச்சாரம் முடிஞ்சாரு மொராஜி தேசாய். தேர்தல் அதோட முடிச்சாரு. அந்த தேர்தல காலி. ஆனா 53,000 ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, 4,000க்கெல்லாம் புரட்சி பண்ண நாடு 54,000 ஆயிடுச்சு. கண்டுக்காம இருக்காங்களே. மக்கள் அவ்வளவு வளமாயிட்டாங்களா? எல்லாரும் பவுன் கணக்கில் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்களா? சளிச்சு போயிட்டாங்க. பேசி பேசி என்ன போகுது இந்த ஆட்சியில? என்ன தயவு செய்து எல்லாரும் தேர்தல்ல ஓட்டு இது வரைக்கும் போடாதவங்க கூட இந்த தடவை போட்டுருங்க. அடுத்த தேர்தலை போட்டு பாக்குறதுக்கெல்லாம் இனி வராது. தேர்தல் இனி வராது. இவங்க ஜெயிச்சா வரும். இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நிரந்தரமா வரும், இல்லைன்னா வராது. பிஜேபியால கோயம்புத்தூர் அவ்வளவு பற்றுக்கு. 95ல இருந்து ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் கலவரம்னு சொல்லி அது இந்த பகுதி தான் அதிகமா. ஏன்னா இதெல்லாம் கேரளாவில இருந்து, கர்நாடகாவில இருந்து பம்பு செட்டு, மோட்ரு, கிரைண்டரு இதெல்லாம் வாங்க வர்ற பகுதி. அது பூராமே ஏதோ காஷ்மீர் எல்லாம் மாதிரி அங்க ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி யாரையும் உள்ள விடாம இப்போ பண்றாங்க பாருங்க சோதனை. தேர்தல் கமிஷன் ரொம்ப பொறுப்பா பண்றாங்க. பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் எடுத்திருக்காங்க 1 லட்சம் ரூபா பொறுப்பா. ஒரு அம்மா கிட்ட 50,010 ரூபா இருந்திருக்கு. 50,000 10 ரூபா இருந்தாலும் குற்றம் தான். நாங்கெல்லாம் நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு போட்டாங்க. அந்த அம்மா அலறுது. இப்படி இப்போ நடக்குது. அப்போ இவங்க பண்ண மத பிரச்சனையால சங்கி கூட்டம் பண்ணதனுடைய விளைவு கடுமையா பாதிக்கப்பட்டது கோயம்புத்தூர். அது தொழில். அது எப்படியோ திரும்ப ஆமா இன்னைக்கு மக்கள் அதிகாரம் வந்திருக்கிற புரட்சிகளைஞர் முன்னணி, மற்ற வழக்கறிஞர்கள் நண்பர்கள், எல்லா அமைப்புகளும், தலித் அமைப்புகள், மார்க்சிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து நாங்க பிரச்சாரம் பண்ணி அந்த முஸ்லிம் சகோதரர்கள் கூட இப்ப பொது தளத்துக்கு வந்து மதம் மட்டுமே அவர்கள் கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்களும் மக்களோட கலந்து பொது நலன் அக்கறையோட கர்நாடக பிரச்சனை, ஈழ பிரச்சனை, இந்த கோயம்புத்தூர்ல நடக்கூடிய எந்த மக்கள் நல பிரச்சனை எல்லாருமே அரசியல் தாண்டி அவங்களும் வந்து கலந்து பொது அமைப்பா வந்து இங்க கோயம்புத்தூர் ஒரு சமாதான பூமியா மாத்திட்டு இருந்தாலும் கூட இவங்க எப்படா கிடைக்கும், எப்படா திரும்ப அதே நிலை கொண்டு வரலான்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில மகாராஷ்டிரா வந்தாரு மோடி. 5 வருஷம் நமக்கு அந்த பிரச்சனைகளை கோயம்புத்தூர் பாதிச்சதா இவர் வந்தாரு. இந்த ஆட்சி வந்த உடனே என்ன ஆட்சி? ஒரே ஒரு உதாரணம், மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க இருக்காங்களே, அவங்க நரசிம்மராவ் தான் வாயை திறக்க மாட்டார்னு நினைச்சோம். மொத்த காங்கிரஸ் கட்சியுமே அப்படிதான் இருக்கு. செஞ்சதை சொல்ல மாட்டேங்கிறோம். செஞ்சதை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பட்டியல் இப்போ கூட நாம தான் அவங்களுக்கு வாக்காளத்தவங்க எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் பின்னலாடை, அதாவது உள்ளாடைகள் பூரா அங்கதான் உற்பத்தி செய்யற டாலர் சிட்டின்னு பேர் எடுத்தது.
டாலர் சிட்டின்னு, சின்ன ஜப்பான் அப்படின்னு பேர் எடுத்தது. அவ்வளவு தொழில், பின்னலாடை தொழில் அவ்வளவு வளமா வந்துச்சு. அப்போ மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது வங்காள தேசத்திலிருந்து ஏராளமா இங்க இறக்குமதி பண்ணாங்க. இறக்குமதி அவன் கொண்டு வந்தான், அரசு பண்ணல. அவன் கொண்டு வந்து இங்க வரும்போது இங்க தொழில் கடுமையா பாதிச்சது. அது மன்மோகன் சிங் கவனத்துக்கு போச்சு. உடனே அவர் என்ன பண்ணார் பிரதமர், உடனே அங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பின்னலாடை அத்தனை உள்ளாடைகள் அத்தனைக்கும் இவ்வளவு சதவீதம் வரின்னு போட்டார். அந்த போட்டதுனால அடுத்த நொடியே அது வர்றது நின்று போச்சு. திரும்ப திருப்பூர் தொழில் மேலோங்கிச்சு. அடுத்து வந்தா மகாராஷ்டிரா மோடி 56 இன்ச்சு வந்தது. என்ன பண்ணாரு, அந்த மன்மோகன் சிங் போட்டிருந்த இறக்குமதி வரக்கூடிய அத்தனை பொருளுக்கும் அங்கிருந்து வந்தா பின்னாடி தொழிலாக வந்தக்கூடிய தொழிலுக்கு இவ்வளவு சதவீதம் இருந்த வரிய இவர் நீக்கிட்டார். மேக்கிங் இந்தியா மேக்கிங் இந்தியான்னு சொல்ற பல இந்தியா சொன்னார், வரிசையா சொன்னார். ஒவ்வொரு இந்தியாவும் மேக்கிங் இந்தியானாரு, அப்புறம் டிஜிட்டல் இந்தியானாரு. அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டதோட மட்டும் இல்லாம அவர் கொண்டு போய் கக்கூஸ்லயும் குப்பை தொட்டிலையும் அவர் படத்தை வரைஞ்சி வச்சு அதுக்கு ஒரு இந்தியா சொன்னார். என்ன இந்தியா, ஏதோ சொச்சு பாரத்னு அதுக்கு தேர்ந்தெடுத்தார் பாருங்க காந்தி. வன்மம் அந்த, அதாவது கோட்சே மாதிரி நமக்கு துப்பாக்கி இல்லையா, ஆட்சி இருக்குதே, காந்தி இன்னும் வச்சிருக்காங்களே அழிக்கணும்னு கக்கூசல் போய் அவர் படத்தை போட்டார். இப்படி அவர் பண்ண மேக்கிங் இந்தியான்னு சொல்லிட்டு அங்க இப்போ இன்னைக்கு டாலர் இந்தியா பாதாள இந்தியா போச்சு. திருப்பூர்ல டாலர் சிட்டி பாதாள சிட்டியா போச்சு. இங்கேயும் அப்படித்தான். தொழில் பூரா பம்பு செட்டு பூரா வெளிநாட்டில இருந்து வருது, பம்பு செட்டு பூரா வெளிநாட்டில இருந்து வருது. இங்க உற்பத்தி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. சிறு உற்பத்தி, சிறு தொழில்னா ஒவ்வொரு இந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு சின்ன சின்ன கருவிகளை வச்சுக்கிட்டு இப்ப சைனாவில் அப்படி நடக்குது. சைனா ஏன் உலகத்திலேயே அமெரிக்காவை மிஞ்சி எல்லா வகையிலும் அமெரிக்காவை மிஞ்சி இன்றைக்கு முதல் நாடாக விளங்குதுன்னு சொன்னா அங்கே தொழிலுக்கு முதன்மை, உற்பத்திக்கு முதன்மை, தொழிலாளர்களுக்கு முதன்மை. எல்லாரும் எந்த தொழில் செஞ்சாலும் என்ன உற்பத்தி பண்ணாலும் அதை மார்க்கெட்டிங் பண்றது அரசே பண்ணுது. விற்கிறது கவலைப்படாத, உற்பத்தி பண்ணு, நான் உலகம் போறா வித்து கொடுக்குறேன். விற்கிறதுக்கு பணம் இல்லையா, உனக்கு அரை பைசாவுக்கு வட்டி தர்றேன் அப்படின்னு அந்த அளவுக்கு சைனா அந்த மக்களை நேசிக்குது, வளருது. ஆனா இங்க அப்படி இருந்த கோயம்புத்தூர் ஒவ்வொரு சிறு தொழிலாக இருந்த அத்தனை இப்போ அந்த சிறு தொழிலா இருக்கும்போது கூட ஒவ்வொரு சின்ன லேத்து வச்சிருந்தா சின்ன முதலாளி 4 பேருக்கு வேலை கொடுப்பார். கூட உதவியாளர்கள் 4 பேர் இருப்பாங்க அந்த முதலாளிக்கு. அவரும் ஊழியர் தான் இருப்பார். அந்த முதலாளியும் கூட 4 பேர் ஹெல்ப்பர் வச்சிருப்பாங்க, வேலை நடக்கும். ஆனா இப்ப பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எல்லா சிறு ஏன் இந்த சின்ன தொழிலை பூரா அழிக்கிறாங்க? அவன் இந்து இல்லையா? இங்க வச்சிருக்கிறவங்க எல்லாம் யாராவது முஸ்லீம் அங்க இருக்காங்க? எல்லாரும் இந்துக்கள் தானே. எல்லாரும் ராமரை மட்டும் இந்தியா தமிழ்நாட்டுல இது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல யாருமே ராமர் கோயிலே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரே ஒண்ணுதான் இருக்குது, அது ஐயர் இருக்கிற இடத்துலதான் இருக்கும். தமிழர்கள் இருக்கிற இடத்துல பூரா முருகனும் பக்கத்துல மதுரை வீரனும் எல்லாம் அவங்கவுங்க சமூகத்தை சார்ந்த கோயில் தான் இருக்கும். இங்க ராமர் இருக்க மாட்டாரு. ஆனாலும் கூட எல்லாருமே இந்துக்கள் தானே, எல்லாரும் இந்துக்கள் தானே. ஆனா அவன் தொழிலை ஏன் அழிச்ச? அந்த இந்துவனுடைய தொழிலை ஏன் அழிச்ச? அவன் அந்த சிறு தொழில 4 தொழிலாளிக்கு அந்த சின்ன முதலாளி வேலை கொடுத்தாரு. எதுக்கு? இன்னொரு இந்து, பெரிய இந்து, அதானி அம்பானி கார்பரேட் இந்துக்கு ஆதரவா இந்த சின்ன தொழில் செஞ்சிருக்க இந்துக்களை அழிச்சது இந்துன்னு சொல்லக்கூடிய மோடி பிஜேபி அரசு தான். எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு உதாரணம் எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல எல்லாம் வின்சன் சோடான்னு இருக்கும், குண்டு சோடான்னு இருக்கும். இப்ப திரும்ப சின்ன சின்ன பாட்டில்ல பெரிய பார்கள்ல கடைகள்ல வந்துச்சு. ஆனா முதல்ல
பெட்டிக்கடையில பூரா குண்டு சோடா விற்கும். அதையெல்லாம் அழிச்சானே ஒரு நிறுவனம், கொக்கோ கோலாவும் அந்த பெரிய 2 நிறுவனங்க அழிச்சாங்கல்ல. எப்படி அழிச்சாங்க? போய் அந்த பாட்டில பூரா வாங்கி, பாட்டில் அந்த அந்த வின்சன் சோடாவே சோடா உடைய விலையை விட அந்த பாட்டில் விலை ஜாஸ்தி. அந்த பாட்டில் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண அழிக்கிறதுக்கு, அந்த காலி பாட்டிலை வாங்கி அழிச்சான். அழிச்சு அந்த கம்பெனியா மூட வச்சான். வின்சன் சோடாவை அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பல நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்களை பூரா அழிச்சிட்டு கார்பரேட் வந்தான். இப்போ அதே மாதிரி இங்க சின்ன சின்ன தொழில், பம்பு செட் தொழில, கிரைண்டர் தொழில் எத்தனையும் அழிச்சு ஒழிச்சான். அதோட மட்டும் இல்லாம ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தா பாருங்க மகாராஷ்டிரா. அரிசி 25 கிலோ வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி 25 கிலோ சிப்ப யாரு வாங்குவாங்க? சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வாங்குவாங்க. ரேஷன் அரிசியிலிருந்து அடுத்து ஒரு படி மேல இருக்கக்கூடிய குடும்பங்க 25 கிலோ வாங்குவாங்க. அதனாலேயே அரிசி கடைக்காரங்க பூரா 26 கிலோன்னு மாத்தினாங்க. அது 25னா ஜிஎஸ்டி, அதுக்கு 5%. இப்ப அரிசி விலை, நல்ல அரிசி 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வந்தாச்சு. அப்போ 100க்கு 5 ரூபான்னு 1000க்கு 50 ரூபா ஜிஎஸ்டி. 2000 ரூபாங்கும் போது 100 ரூபா வரி. அதோட அரிசிக்கோட மட்டும் இல்ல, அது இன்றைக்கு ஃபீடிங் பாட்டில், குழந்தைகள் பால் குடிக்கிற ஃபீடிங் பாட்டில், அதுக்கு ஜிஎஸ்டி. ஃபீடிங் பாட்டிலுக்கு வரி போடுவாராமா. இன்னைக்கு தங்க என்ன விலை? கடைசியா டிவி பார்த்தவங்களை கேட்டாதான் தெரியும். ஏன்னா மத்தியானம் பார்த்துருந்தா சாயந்தரம் ஏறி இருக்கும். கடைசியா யார் பார்த்துட்டு வந்தா அதான் சரியான நிலவரம். இல்லைன்னா தப்பா சொல்றேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குத்து மதிப்பா சொன்னா கூட இப்ப நான் பார்க்கும்போது 53 இருந்துச்சு, அநேகமா 54 ஆயிருக்கும். 54,000 தங்க பவுனுங்க 54,000 மோடி ஆட்சியில. பெரியவங்க எல்லாம் இருப்பீங்க, என் வயசு உள்ளவங்க எல்லாம் இருப்பீங்க, 60-70 வயசுக்காரங்க. மொராஜி தேசாய் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மொராஜி தேசாய்னு ஒரு பிரதமர் இருந்தார் அப்போ ஜனதா கட்சியில. அப்போ தங்கம் 3000 ரூபாங்க 1980ல. 3000 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 50 ரூபான்னு ஏறி 4000 ரூபா வந்துச்சு. அப்ப தேர்தலும் வந்துச்சு. உடனே அந்த தேர்தல் என்ன தெரியுமா முழக்க? இந்தியா பூரா தாலி எடுத்துக்கிட்டு, தாலி இங்கே தங்கம் எங்கே, தாலி இருக்குது தங்கம் எங்கே, 4000 ரூபாய் இருக்கு போச்சு. தங்கம் எங்கன்னு பிரச்சாரம். முடிஞ்சார் மொராஜி தேசாய் அந்த தேர்தல், அதோட முடிஞ்சாரு. அந்த தேர்தல காலி இந்த வசனம். ஆனா 53,000 ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா 4000த்துக்கெல்லாம் புரட்சி பண்ண நாடு 54,000 ஆயிடுச்சு. கண்டுக்காம இருக்காங்களே. மக்கள் அவ்வளவு வளமாயிட்டாங்களா? எல்லாரும் பவுன் கணக்கில் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்களா? சலிச்சு போயிட்டாங்க. பேசி பேசி என்ன ஆக போகுது இந்த ஆட்சியில? வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னு கேட்டா அந்த அம்மா நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லுது. இது கிட்ட போய் நம்ம என்ன பண்ணது அப்படிங்கிற தன்மையில இன்னைக்கு மக்கள் குழந்தைக்கு பேனா தங்கோன்னு பேர் வச்சு, வயிறோன்னு பேர் வச்சு கொஞ்சிக்கலாம். தங்கத்தை நாம இனிமேல் பார்க்க முடியாது அப்படிங்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. தோழர்களே, அரிசிக்கு வரி ஜிஎஸ்டி, அப்புறம் உளுந்துக்கு அதுக்கு தனியா ஜிஎஸ்டி. சரி, ரெண்டும் வாங்கி மாவாட்டி மாவு விற்கலான்னு வித்தாங்கன்னா அந்த மாவுக்கு ஜிஎஸ்டி. அந்த மாவு வாங்கிட்டு போய் ஹோட்டல்ல இட்லி விற்கலான்னா அந்த இட்லிக்கு ஜிஎஸ்டி. அட பாவிகளா, ஒரு தடவை தான் வரி போட்டேன், ஒவ்வொன்றுக்கும் வரியா? அந்த அப்புறம் அந்த இட்லியை சுட்டு நம்ம ஏதாவது ராத்திரியில உடனே வந்துட்டாங்க 4 பேர், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணா அவ கொண்டு வந்து கொடுத்துருவானே, இந்த ராத்திரியில எங்க போறது ஹோட்டலுக்குன்னு ஆர்டர் பண்ணா அது ஜொமேட்டோவில் கொண்டு வந்தான்னா அதுக்கு ஒரு வரி, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. முதலே இட்லிக்கு வரி, அரிசிக்கு வரி, உளுந்துக்கு வரி, இப்போ ஜொமேட்டோவில் கொண்டு வர்றதுக்கு வரி. இவ்வளவு தன்மையில வரி வரி வரின்னு இன்றைக்கு போட்டு தீட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய கூட்டணி ஆதரிப்போன்னு சொல்றாங்களே, சும்மா ஆதரிப்போன்னு சொல்லு. அந்த தேர்தல் அறிக்கையை வச்சு சொல்றாங்க. ஒரு தேர்தல் நிக்கிற கட்சி போறா, இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம்னு சொல்றாங்க. திமுக சட்டமன்ற தேர்தல்ல அறிக்கை கொடுத்துச்சு. அதன்படி 80% மேல அவங்க சொன்னதை செஞ்சாங்க.
சொல்லாததை கூட செஞ்சாங்க. முதலமைச்சர் சொன்னாதது காலை குழந்தைகளுக்கான சிற்றுண்டி சொல்லாததை கூட அவரு செஞ்சு முடிச்சார், கொடுத்தாங்க. ஆனா இந்த மோடி பிஜேபி இது வரைக்கும் நாங்க வந்தா என்ன செய்வோம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கை 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் அறிக்கையை, ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கை, இந்த நாட்டை நாங்கள் ஒரு வர்ணாசிரம பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிரந்தர கொள்கை. அதனால குறுக்க எல்லாம் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்க ஒரே முட்டா ஒரே முடிவா இருக்கோம். இந்த நாட்டுல கோவன் பாடினார் பாரு, எங்களுக்கு தேர்தல தேவையில்லை, இனிமேல் நாங்க தான் ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சு. என்ன தயவு செய்து எல்லாரும் தேர்தல்ல ஓட்டு இது வரைக்கும் போடாதவங்க கூட இந்த தடவை போட்டுருங்க. ஏன்னா நீங்க தேர்தல் இது வரைக்கும் போடாதவங்க எப்படி போடுறதுன்னு தெரியாம அடுத்த தேர்தலில் போட்டு பார்க்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. அடுத்த தேர்தலில் போட்டு பார்க்கறதுக்கெல்லாம் இனி வராது, தேர்தல் இனி வராது. தப்பி தவறி மாறிச்சுன்னா இவங்க ஜெயிச்சா வரும், இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நிரந்தரமா வரும், இல்லைன்னா வராது. அதனால எல்லாரும் கட்டாயமா போடுங்க. ஏன் கட்டாயமா? தேர்தலுக்காக மட்டுமல்ல, தொழிற்சங்கம் இருக்காது. தொடர்ந்து இவங்க இருந்தா என்ன மாதிரி வச்சிருக்கான்? முதல்ல 7 பேர் இருந்தா ஒரு நிறுவனத்துல தொழிற்சங்கம் இருக்கணும்னு இருந்தது. அது என்ன மாதிரி மாத்திருக்கு போறாங்க? 100 பேர் இருந்தாதான் இனிமேல் தொழிற்சங்கம். 100 பேர் இருக்கணும், அப்பதான் தொழிற்சங்கம். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு போச்சா? குழந்தை தொழிலாளர்கள் 18 வயது நிரம்பினவர்கள், 18 வயது கீழே இருக்கிறவங்க குழந்தை தொழிலாளர்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு இது வரைக்கும் சட்டம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? 14 வயசுல குழந்தை தொழிலாளர்கள் என்று முடிவெடுக்கிறாங்க. 14 வயசுக்கு கேட்டா அவங்க அப்பாவுக்கு எப்படி ராஜாஜி குலத்தொழில கொண்டு வந்தாரோ அதையே நவீனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பாவுக்கு துணையா இருக்கட்டும், தள்ளு வண்டியில ஏழை தொழிலாளி இட்லியோ தோசையோ புரோட்டா வித்துட்டு இருப்பார், அவருக்கு உதவியா. உண்மையிலேயே சொல்லும் போது பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கும், அவருக்கு உதவியா இருக்கிறாரு, பையன் உதவியா இருக்கிறான்னு. ஆனா அதே உதவியை அவன் பையன் அதோட இருந்தான்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் எதிர்காலத்துல அவங்காலத்துக்கும் அவன் தள்ளு வண்டியில் தான் இருக்கணும். அவங்காலத்துக்கும் 14 வயசுல அவன் படிப்பை நிறுத்திட்டு அப்பாவுக்கு உதவியா போனான்னா காலம் முழுவதும் அவன் தள்ளு வண்டியில அவன் பக்கத்துல நின்றுட்டு தமிழர் தட்டை கழுவிட்டு தான் இருக்கணும் பையன். ஆனால் அதுக்காகத்தான் காலங்காலமா குழந்தை தொழிலாளர்கள் என்பதை 18 வயசு ஆக்கினான். அவன் படிக்கட்டும். அதுக்கு நவீனமா பேசினார், சொன்னாரு பாருங்க, விஸ்வகர்மா திட்டம். பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியே தெரியும். 18 தொழில் மேல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியும். சட்டிவானம் செய்யறவங்க, சவரம் செய்யறவங்க, துணி துவைக்கிறவங்க, தச்சர்கள், கொள்ளர்கள், இப்படி 18 தொழில். இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் 3 லட்சம் தரப்போறோம், கடன் தரப்போறோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மயக்கம். பரவாயில்லையே, நம்ம தொழில் 3 லட்சம் கொடுக்குறாங்களா அப்படின்னு போய் கேட்டா உனக்கு இல்லை, உன் பையன் 18 வயசு ஆகி வந்தா அவனும் இதே தொழில் செய்யணும். அப்பதான் முடிச்சுக்கிட்டாங்க. ஏண்டா, நானே படிக்காம இந்த வேகாத வெயில்ல மக்களை கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இந்த சட்டிவானம் பண்ணிக்கிட்டு இந்த துணி துவைச்சிக்கிட்டு சவரம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய அதோட தொழிலோட மட்டும் இல்லாம சமூகத்துல கேவலப்பட்டுக்கிட்டு சமூகத்துல ஒரு தீண்டாளர்களா நடத்தப்பட்டுக்கிட்டு செருப்பு தைக்கிற தொழிலாளி கேவலப்பட்டெல்லாம் இருக்கிறோம். என் பையன் இந்த வேலைக்கு வர வேண்டாம், படிச்சு மேல வரட்டும், கலெக்டர் ஆகட்டும், குறைஞ்சபட்சம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு மேனேஜர் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா நீ 3 லட்சம் கொடுக்குற, உன் பையன் 18 வயசு இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் மேல படிக்க வேண்டாமா? இவங்களுக்கு மட்டும்தான் அது. கோயில் அர்ச்சனை பண்றாரு ஐயரு, அவருக்கு இல்ல. அவர் பையன் தொடர்ந்து அர்ச்சகர் பண்ணா 3 லட்சம் தர்றேன்னு அவருக்கு சொல்லப்படல. அவர் பையன் அவர் அர்ச்சகராக இருக்கலாம், அவன் பையன் IAS ஆக இருக்கும், அவனுக்கு சொல்லப்படல. இது நம்ம செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு மட்டும்தான். சரி, செருப்பு தைக்கிற தொழில வேற யாரு வேணாலும் பண்ணலாம் இல்ல? இன்னைக்கு பேட்டா கடை இருக்குது, முதலாளி யாரு? அருந்ததியரா? அதுல விற்பனை உற்பத்தி பண்றவங்க அருந்ததியரா? எல்லா தொழிலும் இன்றைக்கு நேச்சுரல்ஸ் இருக்கு, நிறைய முடித்திருத்துக நவீனமா வந்துருச்சு. அவங்க எல்லாம் பரம்பரையா இருக்கக்கூடிய நாவித சமூகத்தை சார்ந்தவங்களா?
வரல அவங்கெல்லாம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய பையன் படிச்சு மேல வரும்போது லெதர் டெக்னாலஜின்னு படிச்சான்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் பல லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு போக முடியும். அத லெதர் டெக்னாலஜிய அவங்க படிச்சுக்கலாம். அகரகாரத்துக்கு பையன் படிச்சுக்கலாம். லெதர் டெக்னாலஜி படிச்சு அவன் போயிடலாம். நம்ம சமூகத்தில் நம்ம சகோதரன் அவங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழில் இவர் செஞ்சுட்டு இருக்கணும், அதுக்கு 3 லட்சம் தர்றோம். அப்ப என்ன நோக்கம்? 3 லட்சம் கொடுத்து அவர்களை பாராட்டுவதோ வளர்த்துவதோ அல்ல. அந்த சமூகத்துல அந்த சமூகம் அப்படியே நமக்கு ஸ்கில்டு லேபர், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தேவை. உடல் உழைப்பு தொழிலாளர் தேவைன்னா ஏன் வாய்ப்புள்ளவங்க வரட்டும், வாய்ப்பு இல்லாத உள்ளவங்க போகட்டுமே. ஏன் நீ வடிகட்டுற? அது ஏன் நம்ம இந்த சூத்திர சமூகம் மட்டும் அதுக்கு அப்படியே இருக்கணும்? ஆகவேதான் இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில இந்த கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே. ஆகவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நிறைய வாக்குறுதி தருவாங்க. போன முறை 2 தேர்தல் 3 தேர்தல்ல மோடியும் சரி நிர்மலா சீதாராமன் வந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை வாக்குறுதி தந்தாங்க தெரியுங்களா? கோயம்புத்தூருக்கு அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே கோச் தொழிற்சாலை, கோச் ஃபேக்டரினா ரயில்வே பெட்டி தயார் பண்ற தொழிற்சாலை கோயம்புத்தூர் தருவோம். எங்க போய் தொழிலதிபர்கள்ட்ட போய் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தா தொழிலதிபர்கள் எல்லாம் கூட்டி வச்சு பேசுவாங்க. தொழிலதிபர்கள்லாம் அவங்களும் உடனே எல்லாரும் தொழிலதிபர்கள் போடா அது வந்துடும், வரலனாலும் அவங்க போறோம் பிஜேபி தான் இருக்கும். தொழிலதிபர்கள் போறோம். ஏன்னா ஈடி இருக்குது, ஐடி இருக்குது, அதுக்கு பயந்துக்கிட்டு. இங்க கூட தோழர் சொன்னார், எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல, ஈடி எல்லாம் எங்க வீட்டுக்கு வராது, உங்களுக்குன்னு தனியா வச்சிருக்கான் தோழர், உங்களை எல்லாம் விட்டுற மாட்டான். ஏன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், உங்களுக்கும் ஒண்ணு வச்சிருக்கிறான். ஈடி எல்லாம் அவனுக்கு, எல்லாம் நமக்கு. சும்மா இருந்தாலும் வருவான், சும்மா இருந்தாலும் என்ன நோட்டீஸ் வச்சிருக்கிற நீ, இந்த நோட்டீஸ் எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு உங்க மேல வழக்கு வரும். அதனால எல்லா சமூகத்தில் எல்லாருக்குமே கேடுதான். ஆகவே பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியை நாம் அந்த வாக்குறுதிகளை நம்பி கோச் ஃபேக்டரி வரும்னாங்க, வரல. ராணுவ மந்திரியா இருந்தது இப்ப இருந்த மாமி, அப்போ ராணுவ மந்திரியா இருந்தது. அப்ப என்ன சொல்லிச்சு தெரியுமா? நாங்க ராணுவ தளவாடங்கள் கோயம்புத்தூருக்கு வரும். எல்லா முதலாளியும் மயங்கிட்டாங்க. சிறுகுருள் ராணுவ தளவாடம்னா மொத்தத்தையும் டேங்க வந்து அப்படியே பண்ணுவான். டேங்குக்கு நட்டு ஒரு இடத்துல பண்ணுவான், ஸ்க்ரூ ஒண்ணு பண்ணுவான், ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல பண்ணுவான். அந்த ஆர்டரெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தாங்க. வந்ததா? இல்ல, வரல. ஆகவே பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, பெரியவர்களே, அதே நேரத்தில் இந்திய கூட்டணியில திமுகவும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி அருமையான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நம் சமூகத்தையே புரட்டி போடும். ஏன்னா சாதி இல்லைங்கிறீங்களே, அப்படி எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆதிக்கம் பண்றவன் அவன் போய் உட்கார்ந்துட்டான் மேல. இந்தியாவினுடைய தூதர்கள் 180 பேர். 180 பேர்ல 140 பேர் பார்ப்பனர்கள் தான். 140 பேர். அதுல ஒரு கவுண்டர் கிடையாது, வன்னியர் கிடையாது, செட்டியார் கிடையாது, ஒரு அருந்ததியர் கிடையாது, தலித் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. எல்லாம் அவங்க பெரிய பெரிய அரசு துறையில, ஜனாதிபதி மாளிகையில, இப்ப கவர்னர் மாளிகையில அவருக்கு கொண்டு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு தலித்துகளை வச்சு பூணூல் போட்டா உயர்ஜாதி ஆயிடுவாராம். அவர் ஒரு நாடகம். ஏதோ ஒரு தேர்தல்னால ஒரு 2 மாசம் மாய மூடிட்டு இருக்காரு. 19ஆம் தேதிக்கு மேல திரும்ப அவர் கிளம்பிடுவார். பூணூல் போட்டு பார்த்தார். ஆனா அவருடைய கவர்னர் மாளிகையில ஒரு தலித்து கிடையாது, செக்ரட்டரி பூரா அவங்கதான். அங்க கொண்டு வாங்க, பூணூல் போறதுனால எல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டான். நீ கவர்னர் மாளிகையில தலித்துக்கு வேலை கொடு, அங்க கொண்டு வா. ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா தெரிஞ்சு போயிடும் ஒவ்வொரு ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கு. இவ்வளவு சதவீதத்துக்கு ஜாதி அந்த உயர் பதவிகளிலே, அரசு பதவியில, மத்திய அரசு ஒன்றிய அரசு பதவியில எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்ப தர வேண்டிய கட்டாயம் வரும். அதோட மட்டுமில்ல, எவ்வளவு அருமையான திட்டம். 50% பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்குது. அவங்க சொல்ல மாட்டாங்க, நாம தான் சொல்லணும். 50% வேலை வாய்ப்பு தருவதாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு. 50%. இன்னைக்கு பேங்க்ல, ரயில்வேல, போஸ்ட் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு வேலை.
கொடுக்கப்படும். அது அதே மாதிரி திமுக உள்ளாட்சியில சொல்லிச்சு, கொண்டு வந்துருச்சு. இப்படி காலை உணவு திட்டம் அறிவிச்சாங்க. அது எந்த அளவுக்கு பெரிய மக்கள் இடத்துல போய் சேர்ந்திருக்குன்னா, தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கானாவில் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, டெல்லியில ஏத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியாவில தான் வந்ததான்னு பார்த்தா கனடா நாடு, கனடா ஒரு ஆங்கில நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடு, அந்த நாட்டுல குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் ஏற்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய சிந்தனைகள் எவ்வளவு புரட்சிகரமானது, முன்னேற்றமானது, மனித நேயமிக்கது என்பதை உலக நாடுகள் ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றது. ஆகவே தோழர்களே, நாம் இந்த திட்டங்கள், இந்த நாடு அமைதியாக ஒரு மதசார்பற்ற நாடாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம். இந்திய கூட்டணியை வெற்றி பெற ஆட்சி அமைக்க இந்த தொகுதியில போட்டியிடுகின்ற ராஜ்குமாருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றன.